பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். சார் வணக்கம். ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுங்கள் அப்படின்லாம் கடுமையான அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட்டது உச்சநீதிமன்றத்திலிருந்து எஸ்பிஐக்கு. அதற்கு பிறகு வழங்கின பிறகு தேர்தல் பத்திர விவரம் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை? உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத் வங்கியானது அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கியிருந்தார்கள். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த தகவல்களை, அதாவது பாரத் ஸ்டேட் வங்கி வழங்கிய அந்த தகவல்களை அப்படியே தங்களுடைய இணையதளத்தில் இந்திய தேர்தல் ஆணையமானது பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். நாம் என்ன பயப்பட்டோமோ அதேதான் அப்படியே நடந்திருக்கிறது. ஏனென்றால் பாரத் ஸ்டேட் வங்கியானது இரண்டு தனித்தனி தகவல்களாக தனித்தனி தகவல்களை தந்திருக்கிறார்கள். ஒன்று, தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்கள் தொடர்பான தகவல்களும், அதே போல தேர்தல் பத்திரங்களை வங்கியில் செலுத்தி அதனை பணமாக்கிய அரசியல் கட்சிகள் தொடர்பான இரண்டு தனியான தகவல்களை தந்திருக்கிறார்கள். முதல் செட் ஆஃப் டேட்டா, அதாவது முதல் டாக்குமெண்டில் தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய நிறுவனங்களின் பெயர், அதாவது நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களின் பெயர், எந்த தேதியில் அவர்கள் வாங்கினார்கள், அந்த தேர்தல் பத்திரத்திற்கான மதிப்பு எவ்வளவு என 3 தனி தகவல்களை முதல் டாக்குமெண்டிலும், இரண்டாவது டாக்குமெண்டில் அந்த தேர்தல் பத்திரங்களை வங்கியில் செலுத்திய அரசியல் கட்சிகளின் பெயர், எந்த தேதியில் செலுத்தினார்கள், எவ்வளவு தொகையானது அந்த தேர்தல் பத்திரங்கள் என 2 கட்டங்களாக 2 தனித்தனி டாக்குமெண்டை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த டாக்குமெண்டில், அதாவது ஏப்ரல் 12, 2019 ஒரு தனியார் நிறுவனமானது தேர்தல் பத்திரத்தை 1 கோடி ரூபாய் வாங்கிய தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறார்கள் பாரத் ஸ்டேட் வங்கியில். அதற்கான அந்த கம்பெனியின் பெயர், எந்த தேதியில் வாங்கினார்கள், எவ்வளவு பணத்திற்கு வாங்கினார்கள் என்ற தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அரசியல் கட்சிகள் எந்த தேதியில் எத்தனை ரூபாய் இந்த தேர்தல் பத்திரத்தை கொடுத்து பணமாக்கினார்கள் என்ற விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டையும் ஒரு கனெக்ஷன், ஒரு ஒருமைப்பாடையோ ஒரு கனெக்ஷன், ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கான அந்த முக்கியமான தகவல்களை அதாவது ஸ்டேட் பாரத் வங்கியும் வழங்கவில்லை, பாரத் ஸ்டேட் வங்கியும் வழங்கவில்லை, இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. ஏன் இந்த தகவல்களில் என்ன பிரச்சனை என்னவென்றால் 3 தனித்தனி தகவல்களை 2 டாக்குமெண்டாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம், அதாவது ஏப்ரல் 12 ஒரு கம்பெனி 1 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருந்தால் அந்த பத்திரத்தை எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்ற தகவலை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில் தான் பாரத் ஸ்டேட் வங்கியானது 2 டாக்குமெண்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் பத்திரத்திற்கான எண்ணெய், ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திற்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த தேர்தல் பத்திரத்துக்கான அந்த யூனிக் எண்ணை பாரத் ஸ்டேட் வங்கி வழங்கவில்லை. அதனால் இந்திய தேர்தல் ஆணையமும் அந்த தகவலை வெளியிடவில்லை. எனவே எந்த நிறுவனம் எத்தனை ரூபாய் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 2 தகவல்களை இதன் மூலமா நாம் கண்டுபிடிக்க முடியும். எந்த நிறுவனம் எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறார்கள், எந்த அரசியல் கட்சி எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு வருவாய் ஈட்டி இருக்கிறது என்ற 2 தனித்தனிப்பட்ட தகவல்களை நம்மால் கண்டுகொள்ள முடியும். தற்போது பார்த்த அந்த டாக்குமெண்டில் நமக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் தமிழகத்தைச் சேர்ந்த ஃபியூச்சர் கேம்ஸ், அதாவது லாட்டரி மார்டினின் நிறுவனமானது அதிகபட்சமாக 1360 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள். அதில் எத்தனை கோடி ரூபாய் எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்ற தகவல் நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 7000 கோடி ரூபாய் வரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் வருவாய் ஈட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்காக நன்றி. தேர்தல் பத்திர விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான தகவல்களை வழங்கிய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன், உங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.